ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக பாபா நினைவில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி ப்ராக்டிஸ் செம பவர்ஃபுல் ப்ராக்டிஸ். என்னென்னா, சத்யுக தேவதையாகவே வாழணும். இப்போவே நான் நாராயணனாக தான் இருக்கிறேன். எல்லோரும் நாராயணனாக தான் பார்க்கணும், தேவதையாக பார்க்கணும். ஸோ எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக தான் இருக்கும். இப்போ தம பிரதானமாக தான் எல்லா ஆத்மாவும் இருக்குது. ஸோ அதோடைய நடிப்பு கர்ம கணக்கின் அனுசாரம், சமஸ்காரம் அனுசாரம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய குணாதிசயங்களை தான் காட்டும். ஆனால் அதை நான் பார்க்கக்கூடாது. அதுதான் 3 கால ஞானம் நிறைந்த நிலை இல்லையா? ஸோ பாபா அடிக்கடி சொல்கிற ஆதி அனாதி சமஸ்காரத்தை பாருங்கள். சத்யுகத்தில் அந்த ஆத்மா என் கூட எப்படி இருந்திருக்கும் அதை பாருங்கள். உங்களை தாங்கிடும். சத்யுகம் வராத ஆத்மாவாக இருந்தாலும் முதலாக அந்த ஆத்மா இந்த பூமியில் பிறவி எடுக்கும்போது முதலாக உங்கள் தொடர்பில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுகத்தை தான் கொடுத்துருக்கும். ஆக்சுவலாக அது இப்போவே இந்த பிறவியில் ஆரம்பத்தில் வரும்போதே சுகம்தான் கொடுத்துருக்கும், நல்லா யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா. ஆனால் ஒரு சில ஆத்மா அப்படி மாறியும் இருக்கும் கர்ம கணக்குடைய சுமையின் காரணமாக. ஸோ முதலாக வரும்போது சுகம் தானே கொடுத்துச்சு. அந்த அனாதி சமஸ்காரம் மட்டும்தான் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆத்மா ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற ஆத்மா உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். டார்ச்சர் கொடுக்குது, அதோடைய குணாதிசயத்தை நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி அது இன்னும் மோசமாக டார்ச்சர் தான் கொடுக்கும். ஸோ அதை மாதிரி தான் இருங்க. அவங்க கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்கன்னு உங்கள் காதில் அப்படியே அவங்க பயங்கர இனிமையாக பேசுகிறதாக விழணும். அந்த ப்ராக்டிஸ் தான். ஸோ அதுதான் மெயின் ப்ராக்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் அவங்க என்கிட்ட எப்படி அப்போ இனிமையாக பேசுனதாக நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அவங்க திட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்களால் கற்பனை பண்ண முடியுதா பாருங்கள். அப்போ தான் ஆத்மாவுடைய பவர், புத்தியுடைய சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க இனிமையாக பேசுனா நீங்கள் எந்த குணத்தை வெளிப்படுத்துவீங்களோ அந்த குணத்தை வெளிப்படுத்துவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கடுமையாக பேசின ஆத்மா ஒரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கடுமைத்தன்மையை குறைச்சிக்கிட்டு சாந்தமாகிறதுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஏன்னா அந்த கடுமைத்தன்மை உங்களுக்குள்ளே உள்ள கடுமைத்தன்மைக்கு உயிர் கொடுக்குதுன்னா நீங்கள் இனிமைத்தன்மையாக பேசுனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற இனிமைத்தன்மைக்கு உயிர் கொடுக்கும் தானே. அதை தான். ஸோ அதுதான். ஸோ அதை வச்சுட்டு எல்லாரையும் தேவதையான குணாதிசயங்களை பாருங்கள். தேவதை ட்ரெஸ்ஸிலேயே பாருங்கள். அவங்க தேவதை ஆத்மா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, தேவதையாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறத வச்சாவது அவங்க தேவதையாகட்டுமே. ஸோ குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு 5 பேரையாவது நம்ம பார்த்துருக்கணும். ஸோ வழக்கமாக விசேஷ குணத்தை பார்த்து இது பண்ணுறது இருக்கு இல்லையா? இதோட அப்படியே தேவதையாகவே பாருங்கள். தேவதையாகவே அவங்க பழகணும். அப்படி இல்லாத டைமில் உங்கள் தொடர்பில் 1 மணி நேரம் யாருமே வரலை அப்படின்னா உங்கள் நினைவுக்கு வர்றவங்களை அப்படியே தேவதையாக பாருங்கள், நல்ல குணங்கள் இருக்கிறதா பாருங்கள். ஸோ அந்த ப்ராக்டிஸ் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அது கூடவே நான் ஆத்மா பாபாவோடு இணைஞ்சிருக்கிறேன், ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன். ஏன்னா தேவதையாக இருந்தாலும் நீங்கள் ஒளிப்புள்ளியாக தான் பார்ப்பீங்க, உங்களை ஒளிப்புள்ளியாக தான் அனுபவம் பண்ணுவீங்க. ஸோ ஆனால் தேவதை ஆத்மான்ற ஞாபகம் மட்டும் இருக்கணும். சத்யுகத்தில் இருக்கிற மாதிரியே நினைவு இருக்கட்டும், சத்யுக தேவதையே பார்க்குற மாதிரி. ஸோ அது மெயின் ப்ராக்டிஸ். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 பாயிண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு தடவையாவது சொல்லணும். அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? ஸ்ரீ நாராயணன் ஆகிறதுக்காக இப்போவே நாராயணனா வாழறதுக்கு பயிற்சி பண்ணுறோம். அதனால் ஸ்ரீ நாராயணன் இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிற யுத்த மைதானத்தில் மாயாவோடு போர் செய்யும் போர் வீரன் நான். இங்கே போர் செய்கிறது எதுக்கு? ஸ்ரீ நாராயணன் பதவியை தட்டி பறிக்கிறதுக்காக அப்படின்னு போகிறேன். ஸோ இதுக்கு தடையாக எது வரும்னா, என் தொடர்பில் வர ஒவ்வொருத்தருமே இதுக்கு தடையாக தான் இருக்கிறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் சொன்ன மாதிரி அவங்கள தேவதையாக பார்க்காம அவங்களுடைய முக்கியமாக நிகழ்காலம் தான் உங்களுக்கு மாயாவே. அதனால தான் உங்களுடைய புத்தியை கடந்த காலத்தில் வைக்கிறீங்க, தேவதா ஸ்வரூபத்தில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நிகழ்காலத்தில் நடக்கிற எல்லாமே மாயன்னு தெரிஞ்சு நிகழ்காலத்தை அறுத்தெறிஞ்சு மீண்டும் என்னுடைய புத்தியை கடந்த காலம் ஆரம்ப ஆதி சமஸ்காரத்தில் ஆதி குணாதிசயங்களை பார்த்துட்டு இருக்கிறேன் நாராயணன். ஸோ இது நான் பல தடவை சொல்லி மறந்துடுறேன். இந்த தடவை கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இந்த பாயிண்ட்ஸை அப்படியே உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுறோம். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதை பார்த்தா கூட போதும், படித்து உள்ளபூர்வமாக.
ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நாராயணன் லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற போர் வீரன், யுத்த மைதானத்தில் இருக்கிறான், நிகழ்காலத்தில் நடக்கிற அத்தனையும் மாயா. ஏன்னா இறைவன்கிட்டேருந்து என் புத்தியை தடுக்குது, துண்டிக்குது. நாராயணனாக நான் வாழறதையும் துண்டிக்குது. அதுதான். ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, எல்லாருமே நல்லவங்க தான். சரி, அது தேர்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த டெஸ்ட் பேப்பர் சின்ன பிரச்சனை வந்தால் கூட அது டெஸ்ட் பேப்பர்னு டக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதை யோசிக்க வேண்டாம். அவங்க இப்படி பண்ணலாமா, இது நியாயமா, தர்மமா, அப்படி யோசிக்காதீங்க. அதுக்கு பதில் இந்த டெஸ்ட் பேப்பரில் 100 மார்க் நான் எப்படி வாங்குறது, அப்படி யோசிங்க இல்லையா? அப்போ 100 மார்க் வாங்குறதுக்கு என்ன வழி பாபா அப்படின்னு பாபாட்ட கேளு. அப்போ பாபாட்ட ஞான பாயிண்ட்லாம் வரும். ஸோ அது எப்படி 100 மார்க் எப்படி வாங்குறீங்க? ஆடாமல் அசையாமல் இருந்துட்டிங்கன்னா வாங்கிட்டீங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வானில் கூட சொல்கிறார் இல்லையா, சக்தி நிறைந்தவர்கள் தான் இறைவனுக்கு சமமானவங்க வந்து கண்டிப்பாக சக்தி நிரம்பியவர்களாக இருப்பாங்க. சக்தி நிரம்பியவர்கள் எதுக்கும் ஆடவோ அசைவோ மாட்டாங்க. ஸோ அப்படி எது நடந்தாலும் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு எந்த ஞான பாயிண்ட், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பாயிண்ட், அதை மைண்டில் சுற்றிக்கிட்டு இருங்க. அந்த சக்தியின், அந்த நேரத்துக்கு தேவையான சக்தியின் சொரூபமாகுங்க. ஸோ என்னுடைய இது 100 out of 100 எடுக்கணும், 100க்கு 100 மதிப்பெண்ணோட பாஸ் ஆகணும் டெஸ்ட் பேப்பரில். ஸோ சின்ன பிரச்சனை வந்தால் கூட டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒருத்தங்க திட்டுறாங்க, அவன் திட்டுறான்னு ஐயோ என்னென்னலாம் சொல்கிறான், அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டெஸ்ட் பேப்பரு 100 மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். ஸோ இது ஸோ 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவை இதெல்லாம் சொல்ல சொன்னேன். 2 தடவை சொன்னால் இன்னும் பவர்ஃபுல், 3 தடவை சொன்னால் இன்னும் பவர்ஃபுல், 5-6 தடவை 10 தடவை சொன்னால் இன்னும் செம பவர்ஃபுல். சொல்லிக்கிட்டே இருந்தால் பயங்கர பவர்ஃபுல். ஏன்னா அதுவே ஒரு யோகம் தான், சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சரி, இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து, எல்லாருமே நல்லவங்க தான், நடக்கிற அனைத்திலும் எனக்கு நன்மை தான் இருக்குது அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தியோடு இருக்கிறேன். இப்போ எல்லோரும் நல்லவங்களா, அப்போ எனக்கு துக்கம் கொடுக்குறவங்க நல்லவங்க தான் இல்லையா? ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா கைகேயி நல்லவங்க தான் நல்லவங்க தான்ட்டு திரும்ப திரும்ப ராமரோடைய அம்மாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ராமரை காட்டுக்கு அனுப்பிய நிகழ்ச்சிக்கு அப்புறமும். அப்போ ஏன் அனுப்புனாங்க? அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு துக்கம் கொடுக்குறவங்கன்னா, ஒருத்தவங்க துக்கம் கொடுத்தாதான் அந்த துக்கத்தை சிரிச்ச முகத்தோடு தாங்கிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குதா இல்லையானே நமக்கே தெரியும். ஸோ அதுக்காக தான் அந்த சம்பவம் நாடகத்தில் இருக்குது. இவங்க இல்லாட்டினாலும் வேறு யார் மூலமாவது அந்த சம்பவம் நடந்தே தீரும், இந்த நாடகம் எடுத்துகிட்டு வந்தே தீரும். இப்படி தான் நாடகம் நம்மளை முயற்சி செய்ய வைக்கிது, பாபா முயற்சி செய்ய வைக்கிறார். அப்போ அவங்க வெறும் கருவி, நாடகத்தின் ஒரு கருவி தான். கண்டிப்பாக அவங்களும் மாறிடுவாங்க. அவங்களும் முயற்சி செய்ய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பல ரூபத்தில் டெஸ்ட் பேப்பர் வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே கொஞ்சம் கூட வெறுப்புணர்வே இருக்கக்கூடாது. சத்தியமாக அவங்க நல்லவங்க தான். அதே மாதிரி சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக இதில் எனக்கு நன்மை இருக்குது. அப்படி அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருந்தால் தான் கவலைப்படாமல் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். செகண்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரி 100% மார்க்கும் வாங்க முடியும். ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டும் லிங்க் இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லவங்க, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. எனக்கு துக்கம் கொடுக்குறவங்களாம் பாவம், வெறும் கருவி தான். அதனால் அவங்க மேலே கொஞ்சம் கூட நான் வெறுப்புணர்வை காட்ட மாட்டேன். இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டு, அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வானிலை சொல்கிற மாதிரி, என்னுடைய எண்ணத்தில், வார்த்தையில், என்னுடைய நடத்தையில் எல்லாத்துலேயும் பாபா சொன்ன வழிபடி நான் நடக்கிறேன்னா அல்லது மனம் சொல்கிற வழிபடி நடக்கிறேன்னா? பாபாவுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுதா அல்லது என்னுடைய அசுர குணங்கள் வெளிப்படுதா? செக் பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும். அதனால தான் அது 4வது பாயிண்ட். எண்ணம் சொல் செயலில் பாபாவின் வழிபடி நான் நடத்துகிறேன்னா என்னுடைய வழிபடி நடத்துகிறேன்னா, கர்மேந்திரங்களை பாபா கட்டளைப்படி நடத்துகிறேன்னா என் வழிபடி நடத்துகிறேன்னா அப்படின்றது. கடைசி பாயிண்ட், என்னுடைய அனைத்து சம்பந்தமும்
அதுவுமே ஆக்சுவலாக ஞாயிற்றுக்கிழமை வானிலை தான் வருது இல்லையா? என்னுடைய அனைத்து சம்பந்தமும் ஒரு பாபா கிட்ட மட்டும் இணைஞ்சு இருக்குதா, அல்லது அழியக்கூடிய மனிதர்களின் கவர்ச்சியில் என்னுடைய புத்தி சிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு பாபாவை மட்டும் ஆதாரமாக வச்சிருக்கிறேன்னா அல்லது அழியக்கூடிய மனிதர்களை ஆதாரமாக வச்சிருக்கிறேன்னா? இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். ஒரு பாபா மட்டும் பிடிச்சாதான் வெற்றி மேலே வெற்றி. இந்த பிராமண வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்கும். மனிதர்களை பிடிச்சிங்க துக்கமயமாக மாறிடும் இல்லையா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டை 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சது ஒரு தடவையாவது நீங்கள் மனசால் ஆசைப்படணும். அல்லது பெஸ்ட்டு இதை நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்களா. 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர்கிட்ட இந்த பாயிண்ட்டை சொல்லுங்களாம், இன்னும் பவர்ஃபுல்லாக தாரணை ஆகும். அது கூடவே நாராயணனாகவே வாழுங்க. எல்லோரையும் தேவதையாகவே பாருங்கள். அவங்களுடைய தெய்வீக குணங்கள் வெளிப்படுத்துறதாக கற்பனை பண்ணுங்கள். அவங்க துக்கமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரத்திலே உங்களுடைய புத்தி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்தான்னு பாருங்கள். ஸோ இவ்வளவுதான். ஓம் சாந்தி. இது டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெக்ஸ்டெல்லாம் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணீங்க, எவ்வளோ மார்க் இதில் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10க்கு 10ன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க டைரி வச்சாவது அதை போடுங்க, அல்லது ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் சென்டரில் உள்ள பாபா ரூமில் லெட்டர் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் இது பழக்கமாகும், சமஸ்காரமாக இந்த ப்ராக்டிஸ் மாறும். ஸோ பாபா கொடுத்த ஞானத்தை தாரணை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இந்த யோகா ப்ராக்டிஸ். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா.